Hello dears, today let us see the topic print culture and the French Revolution. So இந்த print cultureனால என்னெல்லாம் இம்பேக்ட் நடந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த செக்ஷனில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு பிரிண்ட் கல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த செக்ஷனில் இப்போது பார்க்க போகிறோம். Many historians have argued that print culture created the condition within which French Revolution occurred. French Revolution ஃபார்ம் பண்ணதுக்கு ரீசனே வந்து இந்த பிரிண்ட் கல்ச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் கூட சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேன் வி மேக் சச் அ கனெக்ஷன், அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 3 types of arguments have been usually put forward. First argument என்ன சொல்லுது அப்படின்னா, என்லைட்மெண்ட் திங்கர்ஸ் அப்படின்னா லைக் ஃபிலாசபர்ஸ் இந்த மாதிரியான பர்சன்ஸோட வியூஸ் எல்லாம் வந்து பீப்புளை ரீச் பண்ண வச்சது எது? பிரிண்ட். ஸோ அதனால தான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்தது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பீப்புளே தே தெம்செல்ஃப் அக்யூர் நாலேஜ், அவங்களே வந்து நிறைய படித்து அவங்களே வந்து தே பிகேம் மோர் நாலேஜபிள். ஸோ அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க? தேர்ட் ஆர்குமெண்ட், தே ஸ்டார்டட் கொஷினிங் தி அத்தாரிட்டிஸை எதிர்த்து வந்து போராட ஆரம்பித்தாங்க. ஸோ தீஸ் ஆர் தி மெயின் ரீசன்ஸ் வி கேன் சே தட் print culture stimulates French Revolution அப்படிங்கிறது. Let me go to the text here. First argument என்ன? Print popularized the ideas of enlightenment thinkers அப்படின்னா லைக் philosophers இந்த மாதிரி லைக் அவங்களுடைய கான்செப்ட்ஸை சொல்லுவாங்க இல்லையா, they are called as enlightenment thinkers. enlightenmentனா என்னது? acquire giving knowledge, those who are spreading knowledge among people, they are considered as enlightenment thinkers. Collectively, their writings provide a critical commentary on tradition, superstition and despotism. So இந்த மாதிரி critical enlightenment thinkers அவங்களோட ரைட்டிங்ஸ், அவங்க எதை பற்றிலாம் எழுதுகிறாங்க? ட்ரெடிஷன், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், முன்னாடி இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர ட்ரெடிஷன்ஸ், அதில் வந்து நல்ல பழக்க வழக்கங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பேட் ட்ரெடிஷன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. தென் சூப்பர்ஸ்டிஷன்னா மூட நம்பிக்கை, நம்மளுடைய மூட நம்பிக்கையை வந்து நமக்கு புரிய வைப்பாங்க. தென் தே வேர் எகெயின்ஸ்ட் டெஸ்போட்டிசம்னா அப்போ எல்லா கண்ட்ரியுமே ரூல் பண்ணிட்டு இருந்தது மொனார்க்ஸ். ஸோ தே யூஸ் டு ரூல் இன் அ வெரி க்ரூவல் மேனர். தே எக்ஸசைஸ் தேர் பவர்ஸ் அப்சல்யூட்லி இன் அ ஃபால்ஸ் மேனர். ஸோ அவங்கள எதிர்த்து பீப்புளை போராட வச்சாங்க. ஓகே, தென் they argued for the rule of reason rather than custom and demanded that everything can be judged through application of reason and rationality. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, லைக் கஸ்டம் ட்ரெடிஷன் அப்படின்னு பழம்பெருமை பேசிட்டு நம்ம வந்து அத்தாரிட்டிஸ்க்கு கீழே அடங்கியே இருக்கக்கூடாது, நம்மளை ரூல் பண்ணுறவங்க நம்மளை ரூல் பண்ணக்கூடியவங்க எப்படி இருக்கணும்? they become very reason and rational அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்க. They attacked the sacred authority of the church and the despotic power of the state, thus eroding the legitimacy of social order based on tradition. அவங்க வந்து ரெண்டு கேட்டகரி பீப்புளை வந்து அப்போஸ் பண்ணாங்க. யார்? சர்ச்சோடைய அத்தாரிட்டிஸ் அண்ட் டெஸ்போட்டிக் பவர் ஆஃப் ஸ்டேட்னா கண்ட்ரி. ஓகேயா? ஸ்டேட் அப்படின்னா ஸ்டேட் கிடையாது, அது வந்து ஒரு கண்ட்ரியை ரூல் பண்ணிகிட்ருக்கிற மொனார்க் ஆர் கிங்ஸ். Thus they erodனா அழிக்கிறது. They want to erode the legitimacyனா conformity to law, அதாவது இதுதான் சட்டம், இதைத்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான சட்டங்களுக்கு நம்மளை வந்து அதை ஒபே பண்ணி நம்ம நடக்கிறோம் இல்லையா, அதை வந்து எரோட் பண்ண நினைக்கிறாங்க. அந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை நம்பி தவறான சட்டத்தை எல்லாம் நம்பி நம்ம அதன்படி நடக்கிறத வந்து they want to erode, அதை அழிக்க அவங்க நினைக்கிறாங்க. The writings of Voltaire and Rousseau were read widely. Writers Voltaire and Rousseau were popular writers. கிளாஸ் 9ல் ஃபஸ்ட் லெசனில் நீங்கள் இவங்களை பற்றி நிறைய படிச்சிருக்கீங்க. இவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து பீப்புள் மத்தியில் வந்து த நீட் ஃபார் ரிப்பப்ளிக், த நீட் ஃபார் டெமோக்ரஸி அப்படிங்கிறத ஸ்டிமுலேட் பண்ணிச்சு. நீங்களே தெரியும், ஃபஸ்ட்டு யூஎஸ் பேஸ் பண்ணி, யூஎஸ் வந்து அப்போவே வந்து டெமோக்ரஸி ஃபார்ம் ஆயிருந்தது, ரிப்பப்ளிக்காக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க 2 பேருமே உடைய ரைட்டிங்ஸுமே இருக்கும். நீங்கள் கிளாஸ் 9ல் ஃபஸ்ட் லெசனில் கிளியராக படிச்சிருப்பீங்க. And those who read this book saw the world through new eyes.
ஸோ இவங்க புக்ஸை படித்ததுக்கப்புறம் இந்த உலகத்தையே ஒரு புது கண்ணோட்டத்தில் பீப்புள் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஐஸ் தட் வேர் கொஷினிங், கிரிட்டிக்கல் அண்ட் ரேஷனல். என்ன மாதிரியான கண்ணோட்டம்? எந்த ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்க பழகினாங்க, அதில் தப்பு இருந்ததுன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ண பழகினாங்க. எதையுமே நியாயமாக, ரேஷனல்னால் என்னது, நியாயமான முறையில் நடக்கணும் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, தென் செகண்ட் ஐடியா என்னென்னா, பிரிண்ட் கிரியேட்டட் அ நியூ கல்ச்சர் ஆஃப் டயலாக் அண்ட் டிபேட். ஆல் வேல்யூஸ், பிரிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ கல்ச்சர் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எப்படி அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தி ஐடியாஸ் ஸ்ப்ரெட் பை என்லைட்மெண்ட் திங்கர்ஸ். இதனால் பீப்புள் தே பிகம் மோர் நாலேஜ் அண்ட் தே ஸ்டார்டட் மெனி டிபேட். டிபேட் அப்படின்னா லைக் debate and dialogues. Print created a new culture of dialogue and debate. டயலாக் அப்படின்னா பேச்சுவார்த்தைகள், டிபேட் அப்படின்னா வாக்குவாதம். ஸோ இந்த மாதிரியான என்லைட்மெண்ட் திங்கர்ஸோட புக்ஸை படிக்கிறவங்க சிலர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, சிலர் அதை அப்போஸ் பண்ணி பேசுவாங்க. ஸோ இதனால் பீப்புள் வந்து தே themselves started many discussion and having many debates. All values, norms, institutions were re-evaluated. Institutions அப்படிங்கிறது மெயின்லி ரிலீஜியஸ் பில்டிங்ஸ். ஓகேயா? ஸோ அங்கே இருக்கிற வேல்யூஸ், நார்ம்ஸ் இது எல்லாமே பீப்புள் என்ன பண்ணாங்க, ரீஎவாலுவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் தே டிஸ்கஸ்டு பை பப்ளிக் தட் தே ஹேட் பிகம். And the second thing that support this statement is print create a new culture of dialogue and debate. You know very well, because of print people become more knowledgeable one. ஓகேயா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. தென் தே ஸ்டார்டட் டிஸ்கஸிங் அமாங் themselves and it leads to debate in some situation. டிபேட்னா வாக்குவாதம். ஓகேயா? ஸோ all values, norms and institutions were re-evaluated and discussed by a public. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த வேல்யூஸ் எல்லாத்தையும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து சர்ச் பாடியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க சோஃபார் அப்படியே பிளாங்காக பிலீவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, தே ஸ்டார்டட் ரீஎவாலுவேட், அதெல்லாம் சரியா தப்பா அப்படின்னு ரீஎவாலுவேட் பண்ணுறாங்க. அண்ட் தட் ஹேட் பிகம் aware of the power of reason and recognized the need to question existing authorities, existing ideas and beliefs. So they became aware. அவங்களுக்கு வந்து ரீசன் அண்ட் ரேஷனாலிட்டியோடைய பவர்ஃபுல்னஸ் வந்து தெரியுது. எதையுமே நம்ம மூட நம்பிக்கையில் அப்படியே நம்பக்கூடாது, எதையுமே நம்ம கொஷின் பண்ணணும். நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வர ஐடியாஸ், பிலீஃப்ஸ் எல்லாம் சரிதானா அப்படின்னு அவங்களையே எவாலுவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. Within this public culture, new ideas of social revolution came into being. So it leads to social revolution. Then third point to support this பார்த்தீங்கன்னா, by the 1780s there was an outpouring of literature that mocked the royalty and criticized their morality. Outpouringனா என்ன அர்த்தம்னா, outpouring means something that streams out rapidly. வேகமாக டெவலப் ஆகி வர்றதுக்கு பேர் தான் என்னது, லார்ஜ் நம்பரில் வர்றது, அதுக்கு பேர் தான் லிட்ரேச்சர். உங்களுக்கே தெரியும், பிரிண்ட் ரெவல்யூஷன்னால் என்னாச்சு, நிறையா லிட்ரரி புக்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து பிரிண்ட் போட்டு சேல் பண்ணாங்க. ஸோ அதனால என்னாச்சு, தட் மாக்டு தி ராயல்ட்டி. மாக் அப்படின்னா வந்து டீஸ் பண்ணுறது, கேலி பண்ணுறது. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா புக்ஸ் வந்து ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுச்சு, அவங்கள கேலி பண்ணுச்சு. அவங்க எதுவுமே சம்பாதிக்காமல் டேக்ஸ் வாங்கி அவங்க ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்காங்க, இதெல்லாம் ஒரு லைஃபா அப்படின்னு சொல்லி நிறைய கேரிகேச்சர்ஸ்னால் கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுச்சு. அண்ட் கிரிட்டிசைஸ்டு தேர் மொராலிட்டி, அவங்களுடைய நம்பகத்தன்மையை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுச்சு. இந்த ப்ராசஸ் இட் ரைஸ்டு தி கொஷின்ஸ் அபவுட் தி எக்ஸிஸ்டிங் சோஷியல் ஆர்டர். ஸோ இப்போ இருக்கிற சோஷியல் ஆர்டர் சரிதானா அப்படிங்கிற கொஷினையும் ரைஸ் பண்ணுச்சு. Cartoons and caricatures typically suggest that monarchy remained observed only in the sensual pleasures. Sensual pleasuresனால் ராஜபோகம், கேளிக்கை வாழ்க்கையில் மட்டும்தான் மொனார்க்ஸ், கிங்கும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்காங்க. ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடாக ஒரு கன்வீனியன்ட் லைஃப் லீட் பண்ணுறாங்க. ஆனால் காமன் பீப்புள் சஃபர்டு ஃப்ரம் இம்மன்ஸ் ஹார்ட்ஷிப்.
காமன் பீப்புளுக்கு வந்து அதிக கொடுமைகள் நடக்குது. ஸோ திஸ் லிட்ரேச்சர் சர்க்குலேட்டட் அண்டர் கிரவுண்ட் அண்ட் லெட் டு தி க்ரோத் ஆஃப் ஹொசைல் சென்டிமெண்ட் எகெயின்ஸ்ட் மொனார்கி. ஹொசைல்னா அன்ஃப்ரெண்ட்லி. ஸோ மொனார்க்கை வந்து ஒரு அன்ஃப்ரெண்ட்லி மேனரில் பார்க்க ஆரம்பித்தாங்க. யார்? பீப்புள். ஸோ இதனால தான் என்னாச்சு? ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்துச்சு. ஹவு டு வி லுக் அட் திஸ் ஆர்குமெண்ட்? இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம எப்படி பார்க்குறோம்? There can be no doubt that the print helps the spread of ideas. So print first என்ன பண்ணுச்சு? It helps to spread the ideas of enlightenment thinkers as well as common people. But we must remember that people did not read just one kind of literature. People வந்து ஒரே லிட்ரேச்சரை படிக்க போகிறதில்ல. If they read the ideas of Voltaire and Rousseau, they were exposed to monarchical and church propaganda. So Voltaire and Rousseau அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா always it is against monarchs and church. They were not influenced directly by everything they read or saw. They accepted some ideas and rejects others. So people படிக்கும் போது படிக்கிற எல்லாத்தையும் அவங்க நம்ப போகிறதில்ல. ஓகே, அவங்க படிக்கிற எல்லாத்தையும் பட் சம் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு அந்த ரீடிங்கில் இருக்கும். ஸோ அவங்க சில ஐடியாஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சில ஐடியாஸை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எனிஹவ் தே இன்டர்பிரட் த திங்ஸ் இன் தேர் ஓன் வே. அவங்க படித்து புரிஞ்சுக்கிட்டதை அவங்களோட ஓன் வேல இன்டர்பிரட் பண்ணி தான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ வி கேன் சே தட் பிரிண்ட் டிட் நாட் டைரக்ட்லி ஷேப் தர் மைண்ட்ஸ் பட் இட் டிட் ஓப்பன் அப் தி பாசிபிலிட்டி ஆஃப் திங்கிங் டிஃப்ரெண்ட்லி. பிரிண்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை நீங்கள் பண்ணுங்க, போராடுங்கன்னு டைரெக்டாக சொல்லவே இல்லை. பட் நீங்கள் இப்போ இருக்கிற பொசிஷன் தப்பு, உங்களை எல்லாரும் அன்வான்டாக யூஸ் பண்ணுறாங்க, டெஸ்பாட்டிக் ரூல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள புரிய வச்சு இந்த மாதிரியான ரெவல்யூஷன் வரதுக்கு ஒரு ஸ்டிமுலேஷனாக இருந்தது. எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுச்சுன்னா, இட் மேக்ஸ் தி பீப்புள் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. தட் இஸ் த திங்.